இந்த வீடியோவில் வந்து செக்ஸ் ஃபேக்டர்ஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ட்ரீட்டிங் இன்ஃபெர்டிலிட்டி, இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். எந்த வகையான உடலுறவு வந்து கருவுறுதலுக்கு ஏற்றது? ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர் பிளே. இதுக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. ஃபோர் பிளேனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். முன் விளையாட்டு. கணவன் மனைவி தயாராகி அந்த உடலுறவுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஃபேஸ், அதாவது எக்ஸைட்மெண்ட் ஃபேஸ் அண்ட் பிளாட்டு ஃபேஸ், ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபோர் பிளே. ஃபோர் பிளேல ஈடுபடும் பொழுது இந்த ரெண்டு ஸ்டேஜ், அதாவது எக்ஸைட்மெண்ட் ஃபேஸ் அண்ட் பிளாட்டு ஃபேஸ்ல என்ன நடக்குதுன்னா, அந்த பெண் உறுப்பானது வந்து வஜைனா வந்து பலூனிங் எஃபெக்ட்டுக்கு போகுது. அதாவது இப்படி இருக்கிற வஜைனா பெண் உறுப்பு இப்படி ஆகி கப்பு மாதிரி பலூனிங் மாதிரி இப்படி ஆகிடும். வாயில பலூனை வச்சு ஊதுனா எப்படி இப்படி வருதோ இந்த ஷேப்புக்கு, அது மாதிரி இந்த பெண் உறுப்பானது வாய் வந்து ஓப்பன் ஆகி இப்படி ஆயிடும். அடுத்தது இந்த பர்தோலின்ஸ் கிளான்ஸ் வந்து செக்ரீஷனை நிறைய செக்ரீட் பண்ணும். ஃபோர் பிளே உள்ள இந்த ரெண்டு மாற்றங்களும் நிகழணும்னா நீங்க குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள், குறைந்தபட்சம் மேக்சிமம் 25 நிமிடங்களுக்கு வந்து ஃபோர் பிளே பண்ணாதான் இந்த ரெண்டு மாற்றங்களும் நிகழும். இந்த ரெண்டு மாற்றங்களும் ஏன் நிகழணும்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இப்போ ஆண் உறுப்பு பெண் உறுப்புல நுழைச்சு நீங்க டு அண்ட் ஃப்ரோ மூவ்மெண்ட் பண்ணி விந்துவை வந்து டெபாசிட் பண்ணிடுறீங்க. இந்த விந்துவை வந்து கப்பு மாதிரி ஹோல்ட் பண்ணணும்னா இந்த பலூனிங் எஃபெக்ட் நடக்கணும் ஒன்று. அடுத்தது இந்த பலூனிங் எஃபெக்ட் நடந்தாதான் இந்த செமன் வந்து இங்க டெபாசிட் ஆகி இந்த சர்விக்கல் மியூக்கோசா வழியா கர்ப்பப்பைக்கு டிராவல் ஆகும். ஸோ ஃபோர் பிளே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இதான் முதல் ஸ்டெப்.